இங்க ஒரு அங்கிள் ஒருத்தர் காலங்காத்தால ஜாகிங் போயிட்டு இருக்காரு. அப்படி இவர் போயிட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருந்தவன் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு இவர்கிட்ட வந்து அங்கிள் வரீங்களா, உங்களுக்கு எனக்கு ரேஸ் வச்சுக்கலாம், யார் ஃபாஸ்டா போறான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். சோ இது கேட்டவர் சின்ன பையன் தானே, சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே ஜாலியா போட்டி போட்டு ஓடுறாரு. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அப்பதான் முன்னாடி பாக்குறாரு. பார்த்தா முன்னாடி ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு. சோ இதை பார்த்த ஒரு டக்குன்னு அங்கேயே நின்னுற. ஆனா இவருக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்த அந்த பையனும் இதை பார்க்காம அப்படியே முன்னாடி போயிருவானா. அவ்வளவு அடுத்த செகண்ட் அந்த ட்ரக் வந்து அவனை அடிச்சு தூக்கிட்டு இவர் போச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த பையனுக்கு ஒன்னும் ஆகல. அது இல்லாம அந்த ட்ரக் அப்படியே நின்னுட்டு இருக்கு. அவளதான் இதை பார்த்தவர் அடுத்த செகண்ட் இதான சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த பையனை காப்பாத்துறதுக்காக வேகமா போய் அவனை பிடிக்கிறாரு. ஆனா பிடிப்பாருன்னு பார்த்தா அவன் மேல போய் இடிச்சு பொத்துன்னு கீழே விழுறாரு. என்னடா ஏதோ காங்கிரீட் மேல இடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியாம அப்பதான் சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்படி பார்த்தா சுத்தி இருக்க எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்னுட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அங்க ஷாக்கான ஆப்பிள் சாப்பிட்டு இருந்த தாத்தா, மேல போயிட்டு இருந்த ஃபிளைட் ஜெட், பக்கத்துல போயிட்டு இருந்த ட்ரெயின், அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. சோ இதை பார்த்த இவருக்கும் ஒண்ணுமே புரியல, ஒரே ஷாக்கு. டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பையன் போயிட்டு டே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி பாக்குறாரு. தட்டி பார்த்தா ஏதோ டொங்குன்னு சொல்லிட்டு சவுண்ட் வருது. என்ன இவன மெட்டல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அது என்ன அப்படின்னா, அது இங்க நடக்க இருக்க விபத்துல இருந்து ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டவரு. சோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா நேரா அந்த ட்ரக்குக்குள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா டிரைவர் ஆன்னு சொல்லிட்டு வாயை பொழந்து உட்காந்துட்டு இருக்கான். ஓ இப்படிதான் ஆன்னு சொல்லிட்டு வந்து அடிச்சு தூக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, இவரால இங்க சுத்தி இருக்கவங்கள தான் நவுத்தவே முடியல, எல்லாம் காங்கிரீட் மாதிரி இருக்கானுங்க. ஆனா இவரை சுத்தி இருக்க விஷயங்களை நவுத்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த பையன் அடிக்காத மாதிரி ஸ்டேரிங்க ஃபுல்லா லெஃப்ட் சைடு வளைக்கிறாரு. அப்படி வளைச்சு பார்த்தா அந்த சைடு தாத்தா நின்று இருக்காப்ல. சோ இவரை பார்த்துட்டு ஆஹா இந்த சைடு தாத்தா வேற இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த ஸ்டேரிங்க ஃபுல்லா ரைட் சைடு வளைக்கிறாப்ல. அப்படி வளைச்சு பார்த்தா அந்த இடத்துல பில்லர்ஸ் இருக்கு. சரி டிரைவர் தானே போனா போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க ஒரு விஷயத்தை பாக்குறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த டிரைவருக்கு வந்துட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஃபேமிலிக்கு தாட்டிக்குது. ஐயோ இவனுக்கு வேற குடும்பம் இருக்குதா, இவன் போயிட்டு அப்படின்னா அவங்க வேற கஷ்டப்படுவாங்களே, இப்ப என்ன பண்றது, இப்ப நேரா போனா அந்த பையன் காலி, லெஃப்ட்ல போனா தாத்தா காலி, ரைட்ல போனா இவன் குடும்பம் காலி, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியாம சரிடா தாத்தா தானே, அது எப்படி போய் சேர வேண்டிய டிக்கெட் தான், அது எப்ப போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பக்கமே வண்டியை திருப்பிடுறாரு. அப்படி திருப்பும் போது தான் பாக்குறாரு அந்த தாத்தா கூட யாரோ நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா அந்த தாத்தா பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, பேத்தி போல. ஐயோ இந்த பொண்ணு வேற இருக்காளே, இப்ப என்னதான் பண்றது, கடவுளே ஏதாவது வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிடிச்சிட்டு இவர் கத்திட்டு இருக்கும் போது தான் அப்பதான் இவர் ஒன்னு நோட் பண்றாரு. என்ன அப்படின்னா, இங்க டைம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அன்ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு தாத்தாவோட ஆப்பிள் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துட்டு இருக்கு, மேல போயிட்டு இருக்கு பிளேன் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்துட்டு இருக்கு. சோ இதபடி வச்சு பார்க்கும்போது எங்க டைம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்ஃப்ரீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இவர் ஏதாவது பண்ணி ஆகணும். அப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துதான் ஆகும். சோ அதனால இவர் கடைசியா என்னதான் பண்றாரு அப்படின்னா, அந்த ஸ்டேரிங் வந்துட்டு வேற வழியே இல்லாம பில்லர் பக்கமே திருப்பி விட்டுறாரு. அப்படி இவர் திருப்பின அடுத்த செகண்டே டைம் வந்து அன்ஃப்ரீஸ் ஆயிடுது. இவர் கண்ணை திறந்து பாக்குறாரு. பார்த்தா இவர் அந்த பில்லர் முன்னாடி நின்று இருக்காரு. என்னன்னு பார்த்தா தலைவன் இங்கதான் நின்று இருந்தான் அப்படின்றதே மறந்துட்டான்.